எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். ஃபஸ்ட்டு ப்ளம் அப்படின்னு உள்ள பிராண்டோட அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை செஞ்சுக்கிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி வீட்டிலே நம்ம ஃபேஷியல் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, ஃபேஷியல் கிட்டு இல்லாமலே ஃபேஷியல் கிட்டு வச்சு யூஸ் செஞ்சால் எந்த அளவு ஒரு பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த அளவு பெனிஃபிட் கிடைக்கிற விதமாக செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அலோவேரா ஜெல் அப்ளை செஞ்சுட்டேன். அப்புறமா ஃபேஸில் ஹேரை ரிமூவ் செய்கிற ரேசரை வச்சு நீட்டாக ஹேரை எல்லாம் ரிமூவ் செஞ்சுக்கிறேன். ஹேரை ரிமூவ் செய்கிற நேரம் டைரெக்டாக ரேசர் உங்களோட ஸ்கின்னில் படக்கூடாது. ஒரு வளவளப்பு தன்மை இருக்கணும். அதுக்காக தான் அலோவேரா ஜெல்லை யூஸ் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாய்ஸ்சரைசரை கூட யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் வளவளப்பு தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரேசர் வச்சு நீங்கள் ஹேரை ரிமூவ் செய்கிற நேரம் உங்களோட ஸ்கின்னுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ஹார்ஷாக இருக்காது. நான் யூஸ் செய்கிற ரேசஸ் லோக்கல் ஷாப்பில் உள்ளது 3 ரேசஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 55 ருபீஸு கொடுக்குறாங்க. ஐப்ரோவில் உள்ள ஹேரை ஏற்கனவே நான் த்ரெட்டு செஞ்சுட்டேன். அதனால் ஃபேஸில் மட்டும் ஹேரை ரிமூவ் செஞ்சுக்கிட்டு ஃபேஸை வாஷ் செஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்னியர் அப்படின்னு உள்ள பிராண்டோட மிசலர் வாட்டரை ஒரு காட்டன் பேடில் எடுத்து முகம் மொத்தமாக தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபேஸில் ரேசரை வச்சு க்ளீன் செஞ்சதுக்கு பிறகு ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு உங்களோட ஃபேஸை வாஷ் செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டரை நல்லபடியாக ஸ்ப்ரே செஞ்சுக்கிறேன். ஸ்டீம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்க்ரப்பு செய்ய போகிறோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லபடியாக ஸ்டீம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஸ்டீம் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களோட போர்ஸ் இன்னும் பெருசாகும். நீங்கள் ஸ்டீம் எடுக்கிற வாட்டரில் ஒரு 1/4 மக் அளவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டர், அதாவது டாபர் குலாபரி அந்த ரோஸ் வாட்டரை விட்டுக்குங்க. ஸ்கின்னு நல்லா க்ளோவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்பு பண்ண போகிறேன். அதுக்கு எவர்யூத் அப்படின்னு உள்ள பிராண்டோட வால்நட் ஸ்க்ரப்பு என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்க்ரப்பு. ஓகேவா? சூப்பராக இருக்கும். ஸ்கின் அந்த அளவு க்ளோவாக பண்ணோம். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளவு தான் ஸ்க்ரப்பு யூஸ் செஞ்சாலும் இந்த ஸ்க்ரப்பு அமேசிங். நிஜமாக ஒரு முறை ட்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேறு ஃப்ளேவரில் இருக்குது, அது அவ்வளோ எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த வால்நட் ஸ்க்ரப்பு சூப்பராக இருக்கும். நல்லபடியாக சர்க்குலர் மோஷனில் பொறுமையாக ஸ்க்ரப்பு செய்யுங்க. இப்போது வீடியோ ஃபாஸ்ட் மூடில் இருக்குது, அதனால் ஃபாஸ்ட்டாக செஞ்சது மாதிரி இருக்கும். அது அப்படி கிடையாது. ரொம்ப பொறுமையாக ஜென்டலாக தான் ஸ்க்ரப்பு செய்யணும். ஸ்கின்னுக்கு ஹார்ஷாக இருக்கிறது மாதிரி ஸ்க்ரப்பு செய்யவே கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்டு கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகிற நேரம் அந்த டாபர் குலாபரி ரோஸ் வாட்டரில் ஒரு 3 ட்ராப்ஸ் உங்களோட ஹேண்டில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா டேப்பாக வச்சுட்டு திரும்ப நல்லபடியாக மசாஜ் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ஓகேவா? ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கும். அதாவது ஸ்க்ரப்பு யூஸ் செஞ்சு கிடைக்கிற பலனை விட எக்ஸ்ட்ரா பலன் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஸ்கின் சூப்பராக இருக்குது. ஓகேவா? வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டல்லாக இருக்குது, அந்த லைட்டிங் எல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நிஜமாக பார்க்குற நேரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் செய்கிறேன். ஏன்னா நம்ம ஃபேஷியல் டைப்பாக செய்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் டீப் க்ளீனிங் நமக்கு வேணும். ஆனால் அந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு யூஸ் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரெட்டிஷாக மாறிடும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்க்ரப்பு செய்கிற நேரம் நம்ம ப்ராப்பரான மெத்தடில் செஞ்சதுனால சூப்பரான பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பீல் ஆஃப் மாஸ்க்கு ட்ரை ஆக அப்படியே விட்டுக்குங்க. ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா பீல் செஞ்சு எடுத்துக்கணும். இந்த நேரம் வீடியோ டல்லாக இருக்குது. ஓகேவா? அது ரிங் லைட்டை ஆன் செய்ய மறந்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் எல்லாம் ஆகிடுச்சு பார்த்திங்களா, அந்த நேரத்தில் ஆஃப் செஞ்சு போட்டிருந்தேன், மறந்துட்டேன். அதான் வீடியோ டல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போது ஆன் செஞ்சுருக்கிறேன் ஃபேஸை வாஷ் செஞ்ச பிறகு. ஓகேவா? ஸ்கின்னு ரொம்ப க்ளீனாக இருக்குது. டவலை வச்சு வாட்டரை துடைக்காதீங்க, அப்படியே இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளீச் யூஸ் செய்கிறேன். ஃபெம் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த பிங்க் கலரில் உள்ள ப்ளீச் யூஸ் செய்கிறேன். இதில் ஆக்டிவேட்டட் பவுடர் தனியாக கொடுத்துருப்பாங்க, க்ரீம் தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் யூஸ் செய்கிறது 2 முறை யூஸ் செய்கிறதுக்குள்ளே பேக்கு. ஏற்கனவே ஒரு முறை யூஸ் செஞ்சுட்டேன், மீதி இருந்ததை இப்போ நான் யூஸ் செய்கிறேன். அதில் இருக்கிற ஆக்டிவேட்டட் பவுடரை ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது. ஒரு 3/4% அளவு தான் யூஸ் செய்யணும். ஓகேவா? நல்லபடியாக மிக்ஸ் செய்யணும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க.
ஆக்டிவேட்டட் பவுடரும் அந்த க்ரீமும் நல்லபடியாக மிக்ஸ் ஆகி இது மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேஸில் பாருங்கள், கொஞ்சம் வாட்டர் ட்ராப்பாக இருந்துச்சுன்னா அழுத்தி அழுத்தி தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான ஃபேஸில் எல்லாம் ப்ளீச் அப்ளை செய்யக்கூடாது. ஒரு ஈரத்தன்மை ஸ்கின்ல இருக்கணும், ஆனால் வாட்டரியே இருக்கவும் கூடாது. ஓகேவா? லைட்டாக ஒத்தி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டைரெக்டாக ப்ளீச் அப்ளை செஞ்சுட்டேன். ஃபிங்கர் வச்சு அப்ளை செய்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் அப்ளை செஞ்சுட்டேன். எப்போதுமே ப்ளீச் யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஃபேஸில் ஹேர் இருக்கவே கூடாது, ஐப்ரோ ஹேரில் படக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், கோல்டன் கலராக மாறிடும், இல்லைன்னா வந்து ஆரஞ்சு கலரில் வந்து மாறிடும். அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் செய்யுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்ட்டை என்னோடய ஹேண்டில் அப்ளை செஞ்சுக்கிறேன். ஓகேவா? வேஸ்ட்டு பண்ண வேண்டாம்ல. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த ப்ளீச்சை யூஸ் செய்கிறது மந்த்லி ஒரே ஒரு நாள் தான், 30 நாளுக்கு ஒரு முறை மட்டும்தான் யூஸ் செய்யணும். அடிக்கடி யூஸ் செஞ்சிங்களா ஸ்கின்னு டேமேஜ் ஆகிரும். இந்த ப்ளீச் நம்ம யூஸ் செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு நல்லபடியாக இது மாதிரி அப்ளை செய்யுங்க. ஏன்னா வந்து பபிள்ஸாக இருக்கும் பாருங்கள், அதனால் ஈவனான நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கிடைக்காது. அதனால் 5 மினிட்ஸுக்கு அப்புறமா இது மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் பபிள்ஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். டோட்டலாக 15 மினிட்ஸுக்கு அப்புறமா வாஷ் செஞ்சுக்கலாம். எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து செய்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபெம் ப்ளீச்சுக்கு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஃபுல் வீடியோவும் பார்க்காம கொஞ்சம் வீடியோ பார்த்துக்கிட்டு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் செஞ்சுக்கிட்டு ஹேர் வந்து ப்ரௌன் ஆகிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஒரு பதட்டத்தோடு அப்படி வந்து கேட்குறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா வந்து நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணணும், இப்படி செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும், எல்லாமே சொல்லியிருப்பேன். அவங்க அதை கவனிக்காமல் செஞ்சது எனக்கு வருத்தமாக இருக்கும். ஓகேவா? எந்த வீடியோவாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். 15 மினிட்ஸுக்கு அப்புறமா வாஷ் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குங்குமாதி தைலம் ட்ரை செய்கிறேன் ரிவ்யூ பர்பஸுக்காக. நான் டீட்டெயிலாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் அப்ளை செஞ்சுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யணும். ஓகேவா? இல்லைன்னா ஏதாவது ஃபேஷியல் ஆயில் யூஸ் செஞ்சுக்கலாம். இப்போது நான் வந்து ரிவ்யூ பர்பஸுக்காக ரெகுலராக யூஸ் செய்கிறதுனால இந்த ஆயிலே யூஸ் செஞ்சுருக்கிறேன். நல்லபடியாக மசாஜ் செஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் ஸ்கின் அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. ஓகேவா? இல்லைன்னா வந்து டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் எப்படி வேணாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசராவது யூஸ் செய்யணும். பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு, நல்லா பிரைட் ஆகியிருக்கு ஸ்கின்னு. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.